அதை விட அதிகமா வருவோம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சி எத்தனை இடங்களில் வெற்றி பெறும் என்ற விவாதம் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கும் நிலையில் முதலமைச்சர் தந்த பதிலே இது. சென்னை கொளத்தூரில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் கட்டப்பட்ட 130 வீடுகள் திறப்பு விழா மற்றும் குடியிருப்புதாரர்களுக்கு ஒதுக்கீட்டு ஆணைகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்தார். தேர்தல் பணி தீவிரப்படுத்த இதைத் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் அரசின் நலத்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் ஸ்டாலின் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். புதுச்சேரியில் பாஜக பிரமுகர் உமாசங்கர் படுகொலையின் அதிர்ச்சி சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கருவடிக்குப்பம் சாமிப்பிள்ளை தோட்டத்தைச் சேர்ந்த உமாசங்கர் பாஜக இளைஞரணி முன்னாள் நிர்வாகியாக இருந்தவர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இரவு கருவடிக்குப்பத்தில் ஒரு திருமண மண்டபத்தின் வெளியே தனது ஆதரவாளர்களுடன் நின்று பேசிக் கொண்டிருந்த அவரை திடீரென ஒரு கும்பல் சூழ்ந்து சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தது. இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொலை வழக்கு தொடர்பாக இதுவரை ரவுடி கர்ணா உட்பட 11 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கருவடிக்குப்பம் ரவுடி கர்ணா மற்றும் உமாசங்கருக்கிடையே முன்பகை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. அரசியல் மற்றும் பணபலத்தால் தனது ஆதரவாளர்களை உமாசங்கர் விலைக்கு வாங்கியதால் திட்டமிட்டு அவரை கொலை செய்ததாக கர்ணா வாக்குமூலத்தில் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள ஒரு சிறாரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தமிழ்நாட்டில் வெயில் கொளுத்தினாலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. தமிழ்நாட்டில் நேற்று 5 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. அதற்கடுத்தபடியாக வேலூரில் 102.02 டிகிரியும், ஈரோட்டில் 101.48 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவாகியுள்ளது. சேலத்தில் 100.76 டிகிரி, திருச்சியில் 100.58 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி சுற்றுவட்டாரத்தில் கனமழை பெய்தது. வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோல நெல்லை மாவட்டம் தச்சநல்லூர், கரையிருப்பு, ராமையன்பட்டி, பாளையங்கோட்டை, தாழையுத்து, அழகநேரி, தாதனூத்து உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்தது. சென்னையில் அறிமுகம் செய்யப்பட்ட புறநகர் ஏசி ரயில்களின் சேவைகளின் நேரங்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் புறநகர் ஏசி ரயில் சேவை அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில் பயணிகளிடம் தெற்கு ரயில்வே கருத்துக்களை கேட்டு வந்தது. அதன்படி ரயில்வே அட்டவணையை மாற்றியமைக்கப்பட்டு மொத்தம் 8 ஏசி ரயில் சேவைகள் இயக்கப்படுகின்றன. காலை 6:50 மணிக்கு தாம்பரத்தில் இருந்து புறப்படும் ரயில் 7:35ற்கு செங்கல்பட்டிற்கு செல்லும். செங்கல்பட்டிலிருந்து காலை 7:50க்கு, மாலை 4:30ற்கு, இரவு 8:10 மணிக்கு சென்னை கடற்கரை வரை ஏசி ரயில் இயக்கப்படுகிறது. சென்னை கடற்கரையில் இருந்து காலை 9:41 மணிக்கு தாம்பரம் வரையிலும், பிற்பகல் 2:30 மணி மற்றும் மாலை 6:17 மணிக்கு செங்கல்பட்டு வரையிலும் ஏசி ரயில் செல்லவிருக்கிறது. தாம்பரத்தில் இருந்து பிற்பகல் 1 மணிக்கு சென்னை கடற்கரை வரையிலும் ஏசி ரயில் இயக்கப்படுகிறது. இந்த புதிய அட்டவணை மே 2ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்றும், சில செயல்பாட்டு காரணங்களால் மே 2 முதல் 19ஆம் தேதி வரை திரிசூலத்தில் தற்காலிக ஏசி பெட்டிகள் கொண்ட புறநகர் ரயில்கள் நிற்காது எனவும், மே 20 முதல் அனைத்து ஏசி பெட்டிகள் கொண்ட புறநகர் ரயில் சேவைகள் திரிசூலம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்படும் எனவும் தென்னக ரயில்வே தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் ஏசி பெட்டிகள் கொண்ட புறநகர் ரயிலுக்கான கட்டணத்தில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. மதுரை மீனாட்சி அம்மன் வேஷத்தை நான் போட்டிருக்கேன். ஏன், எதுக்காக போட்டிருக்கீங்க? மீனாட்சிக்கு நான் விரதம் இருக்கிறேன். சாமிக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாமி வேஷம்னா அதுக்கு தான் போட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாமி வேஷம்னா. மதுரை மீனாட்சி அம்மனுடைய புகழ சொல்லணும்னா எங்களுக்கு சொல்ல வார்த்தைகள் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு திருவிழாவை பார்க்கறதுக்கு கொடுத்து வைக்கணும். எனக்கு இதுக்கு மேலே பேசுறதுக்கு முடியல. மதுரை 4 மாசி வீதிகளில் மீனாட்சி அம்மனே வீதி உலா விட்டதாகவும், அழகர் கோவிலில் இருந்து கருப்பு இறங்கி வந்துள்ளதாகவும், பக்தர்களை பரவசமாக்கும் வகையில் கடைகட்ட தொடங்கியுள்ளது சித்திரை திருவிழா. மதுரை சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் மே மாதம் 16ஆம் தேதி வரை 20 நாட்கள் விழா நடைபெறவுள்ளது.
மே 6ஆம் தேதி பட்டாபிஷேகமும் அதைத் தொடர்ந்து 8ஆம் தேதி மீனாட்சி திருக்கல்யாணம் நடைபெறவுள்ளது. மே 9ஆம் தேதி திருத்தேரோட்டமும் திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளல் மே 12ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் சித்திரை திருவிழாவையொட்டி நடந்த மீனாட்சி சொக்கநாதர் வீதி விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். 4 மாட வீதிகளும் திருவிழா கோலம் பூண்டுள்ள நிலையில் மீனாட்சி, கருப்பசாமி உள்ளிட்ட கடவுள்களின் வேடமணிந்து வந்த குழந்தைகள் அனைவரையும் கவர்ந்தனர். உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியாக PR கவாய் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். 51வது தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் கண்ணா 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் பதவியேற்றார். இவரது பதவிக்காலம் வரும் மே 13ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளதால் அடுத்த தலைமை நீதிபதியை பரிந்துரை செய்ய சஞ்சீவ் கண்ணாவுக்கு மத்திய சட்ட அமைச்சகம் கடிதம் அனுப்பியிருந்தது. இதனையடுத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பொறுப்புக்கு 64 வயதான மூத்த நீதிபதி PR கவாயை சஞ்சீவ் கண்ணா பரிந்துரைத்தார். இந்த பரிந்துரைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்ததை அடுத்து PR கவாய் நியமிக்கப்படுவதாக சட்ட அமைச்சகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக PR கவாய் மே 14ஆம் தேதி பொறுப்பேற்க உள்ளார். இவர் வரும் நவம்பர் மாதம் ஓய்வு பெற உள்ளதால் அவர் சுமார் 6 மாதங்களுக்கு இப்பதவியை வகிப்பார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே கோயிலின் டிக்கெட் கவுண்டர் மேற்கூரை இடிந்து விழுந்த விபத்தில் 9 பக்தர்கள் உயிரிழந்தனர். விசாகப்பட்டினம் மாவட்டம் சிம்மாச்சலத்தில் உள்ள அப்பனசுவாமி கோயிலில் சந்தன உற்சவத்தை முன்னிட்டு விஸ்வரூப தரிசனத்தை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருந்தனர். இந்த நிலையில் கோயிலில் சிறப்பு தரிசனம் செய்ய டிக்கெட் வாங்கும் கவுண்டரில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தபோது எதிர்பாராத விதமாக டிக்கெட் கவுண்டரின் மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்தது. அதில் பக்தர்கள் பலர் சிக்கியதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கிக் கொண்டவர்களை மீட்டனர். இந்த துயர சம்பவத்தில் 9 பக்தர்கள் பலியான நிலையில் படுகாயமடைந்த 15க்கும் மேற்பட்ட பக்தர்கள் விசாகப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். IPL தொடரில் டெல்லியில் நேற்று நடைபெற்ற போட்டியில் கொல்கத்தா அணி 14 ரன்களில் வெற்றி பெற்றது. நடப்பு IPL தொடரின் 48வது போட்டி டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நேற்று நடைபெற்றது. டாஸ் வென்ற டெல்லி கேபிட்டல்ஸ் கொல்கத்தாவை பேட் செய்ய பணித்தது. கொல்கத்தா வீரர்கள் குர்பா, சுனில் நரேன் அதிரடியாக ஆட்டத்தை தொடங்கினர். இளம் வீரர்கள் ரகுவன்ஷி 44 ரன்களும் ரிங்கு சிங் 36 ரன்களும் சேர்க்க கொல்கத்தா அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 204 ரன்கள் சேர்த்தது. பின்னர் விளையாடிய டெல்லி சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. டூப்ளசி அதிகபட்சமாக 62 ரன்களும் கேப்டன் அக்ஷர் பட்டேல் 38 ரன்களும் சேர்த்தனர். 18வது ஓவரை வீசிய தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி டெல்லியின் வெற்றியை தடுத்து நிறுத்தினார். இறுதியில் 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 190 ரன்கள் மட்டுமே எடுத்து டெல்லி அணி தோல்வியடைந்தது. கடைசி 2 போட்டிகளில் தோல்வியடைந்த டெல்லி புள்ளிகள் பட்டியலில் 4வது இடத்தில் நீடிக்கிறது. அதே நேரத்தில் கொல்கத்தா அணி 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது.